இனி நம்ம என்ன ஆட போகிறோன்னா இனி பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் ஆட போகிறோம். ஸோ மைண்ட் கிராஃப்டில் நம்ம பார்த்திங்கன்னா சர்வைவிங் 10 days இன் 1 வீடியோ. ஸோ இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்க போது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உட்டு எடுக்கணும். உட்டை எடுக்கணும். நான் இந்த கிராஸ் பிளாக் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் க்ரீனாக இருக்க மாதிரி மாற்றிட்டேன். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இங்கேயும் மைண்ட் பண்ணணும். கொஞ்சோண்டு சவுண்டு வச்சுப்போம். ஓகே, இந்த சவுண்டு போதும். இப்போ நம்ம இது மட்டும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நான் ஏன் 10 days இந்த மாதிரி 50 days கூட பண்ணலாமே. ஆனால் என் வீடியோ லாங் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ அதனாலே தான் 10 daysன்னு போட்டிருக்கேன். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதை மைண்ட் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் கீழே போ. ஓகே, ஸ்டோனும் வந்துருச்சு. என்னடா இது அவுட்லைன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாடு போட்டிருந்தேன். அதோட ஸ்வாடுலாம் சின்னதாக இருக்கும். அந்த பெட் வார்ஸ்ன்னு ஒரு கேம் இருக்கும் இல்லைங்க, மைண்ட் கிராஃப்டில், அந்த மாதிரியே இது ஸ்வாடும் வர மாதிரி பண்ணிட்டேன். அந்த அயன் ஓருக்கு அவுட்லைனும் இருக்க மாதிரியும் ரெண்டுமே ஒரே மாடலில், அந்த ஸ்வாடும் அந்த ஓர் அவுட்லைனும் ஒரே மாடலில் தான் வந்தது. மூடு ஓகேவா கைஸ்? இப்போ தான் ஒழுங்காக சொல்கிறேன், மாடுன்னு வாயில் வருது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆக்ஸு செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு உட்டை மைண்ட் பண்ணுவோம். ஓகேங்க, இப்போ சீக்கிரம் மைண்ட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வேணாம், நம்ம இந்த உட்டே மைண்ட் பண்ணுவோம், நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ உட்டு போதும்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்வாடும் செய்வோம் இருங்க. இப்போ போடா ஸ்வாடு, ஸ்டோன் ஸ்வாடு. இப்போ சொன்னேன் இல்லைங்க குட்டியாக வரணும்னு, இதுதான். இப்போ நம்ம ஃபுட்டுக்காக இதுங்களை வேட்டையாடுவோம். நம்ம லெதரை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஒரு இது மாதிரியே காட்டுச்சு, அதை தான் செய்ய போகிறோம். ஓகேங்க, இப்போ இங்கே கோல் இருக்குது, கோலையும் ஒத்துப்போம். வீட்டுக்கு டார்ச்சு செய்யலாம், இல்லைனா நார்மலாகவும் டார்ச் வச்சுக்கலாம், ஆனால் கோல் எடுத்துக்கலாம். இப்போ முக்கியமா இதெல்லாம் மைண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மைண்ட் பண்ணுவோம். இன்னும் கோல் இருக்குது, இந்த கோல் இப்போதைக்கு போதும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடு கட்ட ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஆமாம் கைஸ், சீக்கிரம் இதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த வீட்டு போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டு போதும். ஆமாங்க, 32 போதுங்க. இதை ஃபுல்லாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நிறையா உட்டு வரும். ஓகே, இப்போ இதை வெளியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெட்டை இங்கே வச்சுருவோம். ஓகேங்க, இப்போ நம்ம கோலம் எடுத்துப்போம். இப்போ நம்ம வீடு கட்டலாம்.
வீடு இங்கே கட்டினா நல்லா இருக்காது, வேறு எங்கேயாவது கட்டுவோம். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் தூக்குடா. நான் நிறையா மாடு போடுவேன், மூடு இதில் மைன் கிராஃப்டில் தான். ஓகே, இப்போ நம்ம போவோம். ஏங்க கீழே தண்ணி இருக்குது, அது கீழே ஓர் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏங்க இது ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேங்க. டேய் மரம் மேலே ஏறி பார்த்தா தெரிய போகுது. சரி ஏறும் ஒன்றுண்ணா. மேலே போய் இல்லைங்க, அங்கெல்லாம் இடம் இருக்குது, அங்கே மட்டும் ஃபுல்லாக தண்ணியாகதான். எப்படி இருக்கும்? ஐயோ அப்பாடா, சேஃப் லேண்டிங். பவர் ஆஃப் சேஃப் லேண்டிங். ஆப்பிள் ரெட் ஆப்பிள், வெரி வெரி ஸ்வீட் ஆப்பிள். பனானா எல்லோ பனானா. ஆமாங்க, இது ஒரு ஐலாண்டுங்க. பக்கத்தில் இன்னொரு ஐலாண்டு இருக்குது, போவோம். அது ஐலாண்டா இல்லை முழு வேர்ல்டான்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச முழு வேர்ல்டாக இருக்கும். சரி சீக்கிரமாக போட்டை செய்டா. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னா தண்ணியில் குதிக்கணும், அப்போ தான் ரெசிபி அன்லாக் ஆகும். ஐயோ நைட்டாக போய் சீக்கிரமாக உருவாக்குடா. உருவாக்கி இடத்த விட்டே கிளம்புவோம் கைஸ். ஆமாம் கைஸ், நம்ம கிளம்புறோம் கைஸ். எங்கடா போச்சு? அதுக்கு ஒரு ஷவல் செய்யணும். ஆடங்கொய்யால் வந்துச்சுங்க. ஷவல் செய்யணும்னு எத்தோம்பாங்க, வேஸ்ட்டு. ஏங்க இந்த கிளச்சே பண்ண முடியல. சரி அப்புறமா பண்ணிப்போம். நம்ம இங்கே ஐலாண்ட்லேயே சுற்றிக்கினே இருப்போம், ஏன்னா இப்போ லேண்டுக்கு போனோன்னா பக்காவாக மாட்டிப்போம். ஜாம்பிஸு மண்டையிலே வைப்பானுங்க, அதனால நம்ம இங்கே இருப்போம். ஓகே, இதோ சொன்னாங்களே ஜாம்பி 3 பேர் இங்கே தான் இருக்கிறானுங்க. போட்டை ட்ரிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்கெல்டன்ப்பான், ஆனால் ஒரு ரைட் எடுத்து இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும். ரைட்டு லெஃப்ட்டு, அதெல்லாம் ரெண்டுத்தையும் பிடிச்சா ஸ்ட்ரைட்டாக போகும். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். போயினே இருப்போம், ஏதாவது லேண்டு கிடைக்கும். நம்ம முதல்ல இருங்கடா, 10 days நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 2 விஷயத்தை ஆன் பண்ணோம். இதோ ஷோ கோஆர்டினேட்ஸ், ஷோ டேஸ் பிளேட், இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிப்போம். டெய்லி வாடா, அவ்வளோதான். ஏங்க அங்கே ஒரு ஐலாண்டுங்க. இது வந்த வழியோ இல்லை, வந்த வழி இல்லைங்க, வந்த வழி எங்கேயோ இருக்குது. ஆமாம், இப்போ நான் போகலான் தானுங்கிறேன். சரி போவோம், ஏதாவது நடக்காதுன்னு தோணுது. சொல்கிறதுக்குள்ளே வாயை மூடி திறக்கிறது. ஐயோயோ ஏங்க இப்படி டேமேஜ் கொடுக்குறான்? அவனுக்கு பயமாக்குறான், அவனுக்கு டேமேஜ் கொடுக்குறான். சாவு. இதாங்க இந்த லேண்டுக்கே வரக்கூடாது நைட்டு. ஓடுற எவனும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள மேலே ஒருத்தங்கலாம். ஏன்டா எனக்குன்னே வரானுங்க. டேய் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போகலாம்? ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வேறு ஏதாவது லேண்டு பார்ப்போம். எந்த இருக்குது, வேறு ஸ்டோன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுது கிராஸ் ஒர்க்கு. அவள் தான் நினையா அந்த லேண்டு. அப்போது டேய் சொல்ல மாட்டேறானுங்க. ஐயனுங்க, என்ட்ரு பண்ணு. அவனை மைண்ட் பண்ணிட்டு ஒரே ஓட்டத்தில் ஓடுறான். நான் ஏன் சவுண்டாக பேசாமல் ஷோவாக பேசுங்க? இது வேற கேமு தானே. ஓகே,
ஐயோ வந்துட்டானுங்க. ஓடுறேன் ஏங்க அங்கே சிங்கிள் பிளாக்ன்ற எங்க டால்ஃபின்ங்க போய் செமையாக இருக்குது. அங்கே போய் அந்த வுட்டை மைண்ட் பண்ணுறா ஃபஸ்ட்டு. அங்கே ஒரு கேவ் இருக்கா, அது உள்ள நம்ம உள்ளே போயிடலாம். ஓடலாமா வேணாமா? இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துவோம். ஏன்டா டே லெதரை இருக்காதா? சிக்கன் ஏடுறான். சிக்கன் இந்த அங்கருன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க. ஐயோ க்ரீப்பரு. அச்சோ அவனா பயங்கரமா ஆளாச்சே. யார் இவன் 2 செட்டு இது கோல்டு ஆர்மர் போட்டுவானுங்க. அடிச்சிடலாமா? கொஞ்சம் நவுந்தே அடிப்போம். இல்லை வேணாம் ப்ரோ. ஓகே வேணாம் ப்ரோ அப்படின்னு ஓடி இல்லாது. இப்போ நம்ம எங்கே போவோம்? ஏன்டா டே நீ ஏன்டா என் பின்னாடியே வந்து நிற்கிற? இப்போ டே யாரா நீங்கள் என் பின்னாடியே வந்து நிற்கிறீங்க? யாரா அந்த பசங்க? ஏங்க இந்த 2 பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு போயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே போய் பார்ப்போம் என்ன ஆச்சு. என்ன கூட்டமாக போகிறாங்க. சரி நம்ம போட்டில் ஏறும். நம்மளுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போட்டில் ஏறிடும். இப்போ நம்ம போட்டில் போவோம். எவனா ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறானான்னு பார்ப்போம். ஆமாம் இதோ ஒருத்தன் இப்போ வந்தான். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு லேண்டு தேவை. என்னடா இது தனியாக போய் நிற்குது. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பேசாமல் நம்ம யூட்டன் எடுத்து மறுபடியும் அந்த லேண்டுக்கே போவோம். யூட்டன் எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக லேண்டுக்கு தான் போகணும். ஆமாங்க போய் நேக்கிறோம். டன் லேண்டுக்கு போயிட்டு ஜாம்பி இல்லாமல் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் பேர் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி போய் பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும். ஓகே நம்ம போய் நேக்கிறோம். எவனும் இல்லை, எந்த பைத்தியக்காரனும் இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு லேண்டு. பின்னாடி டால்ஃபின்ஸு. ஐயோ ஓடுறா அப்பாடா. அவனை கீழே இருந்து எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். ஓகே அடங்கோய்யா யூட்டன் ஏறுறா. அங்கேயோ போகிறான் பாரு. இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டில் லூஸ் பண்ணுறக்கூடாது. அதனால நம்ம ஓடிக்கணும். நெஞ்செலாம் படப்படன்னு இது. ஓகே 4 பிளாக் இல்லை 5 பிளாக் வீடு. ஓகே இப்போதைக்கு ஓகே. வெல்கம் டு ஹூர் தக்கத்துக்கு சாந்தி ஹாத்தே சிக்காதி தக்காச்சிக்கு தக்காளி अलमा डोलमा ऐसा लकड़ी बालमा पेचे कली चटी डाइन टूटा बार पल्ला लोकले ना लोकल. ओ माय गॉड நானும் இந்த க்ரீப்பர் என் பக்கத்துலேயும் வந்துங்க.
ஏங்க வேணாங்க கீப்பர் பாய். என்னங்க டேமேஜை போல? ஆமாம் இல்லை ஏங்க காலைல ஆகுங்க அவ்வளோதாங்க தலைவா. ஐயோயோ மறுபடியுமா? வாடா வந்து என் மேலே வெடிடா முடிஞ்சா வெடிடா. சொன்னோம்ல டேமேஜே போல. தண்ணியில் விழுந்தால் டேமேஜ் ஐயோயோ ஃபஸ்ட்டு பார்த்த இன்டர்வன். மௌனே 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 மாட்டுக்கினே நீ மாட்டுக்கினே நீ தான் தான் பா கரெக்டாக குறி வைக்கிறானுங்களா? ஐயோ எங்க ஒன்லி 1 ஹார்ட். ஐயோ ஓடுறா பக்கத்தில் இருந்து ஓடுறா. என்னாலும் பரவாயில்லடா ஓடுறா. பாத்தி அல்ல மெஷா டம்பிள் கை சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்கள். சும்மா சொன்னேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னா கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. தொண்டைக்கு வேறு வேலையே இல்லையா? உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு நீங்கள் தான் கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன்? அப்பாடா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னோன்னே ஆடை குத்துட்டானுங்க. நீ என்ன பண்ணுவியா? பெட்டை போட்டு தூங்குறான்றீங்க எல்லாம். இந்த வுட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த வுட்டோட டோர் செம்மையாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் ஒத்த ஆட்டில் உயிரோடு இருக்கும். எப்படி தான் சமாதி போகிறோன்னு தெரில. படப்படன்னு எல்லாமே இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டில் லூஸ் பண்ணிட்டா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிக்கலான்னுக்கிறேன். ஆமாங்க கைஸ். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே பை கைஸ் பாய்.